அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய மக்கள் பெருமளவில் பங்கேற்பு. அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. கழக சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது அதிமுக. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களும் சிறுபான்மையின மக்களும் அச்சமின்றி பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. விடியா திமுக ஆட்சியில் சிறுபான்மையின மக்கள் உட்பட அனைவரும் அச்சத்துடன் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அராஜக வழியில் செல்பவர்களை விட அறவழியில் செல்பவர்களுக்கு தான் வெற்றி கிட்டும். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அதிமுக மக்களோடு கூட்டணி வைத்துள்ளது. இதைவிட எது பெரிய கூட்டணியாக இருக்க முடியும்? கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலோடு திமுக ஆட்சி முடியத்தான் போகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் குறித்து ஸ்டாலின் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சிஏஏ சட்டத்தில் திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது. பல கட்சிகள் அதிமுகவுக்கு ஆதரவளித்து வருவதாக கழக பொதுச் செயலாளர் பேட்டி. தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். போதைப் பொருள் கடத்தலுக்கு தமிழக காவல்துறை துணை போகிறதோ என சந்தேகம் வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதிமுகவின் வலியுறுத்தலால் தான் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் விலாசம் தெரியாமல் போனதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். விரக்தியின் விளிம்பில் பன்னீர் பேசி வருவதாகவும் சாடல். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில்தான் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்திய அரசு கேட்டாலும் கூட தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு நீர் தர முடியாது என கூறிய கர்நாடக காங்கிரஸ் முதல்வரின் கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போன்று கர்நாடக காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையாவின் கருத்து உள்ளதாகவும் விமர்சனம். காவிரி நீரை பெற திராணியற்ற விடிய அரசின் முதல்வர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்தெழ வேண்டும். கூட்டணி கட்சி முதல்வரை கண்டித்து சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கான நியாயமான காவிரி நீர் பங்கீட்டினை பெறுமாறு விடிய அரசின் முதல்வருக்கு வலியுறுத்தல்.
கோடை காலம் நெருங்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது டெல்லி போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் அதிரடி நடவடிக்கை. விடிய அரசின் திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சொந்த கட்சி கவுன்சிலரை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. தனது வார்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என கூறி கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்து வெளியேறினார். மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியாததால் திமுக கவுன்சிலரை தீக்குளிக்கும் அவலம். எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுதானா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. திருவேற்காடு நகராட்சியில் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்ட 10வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை மறைக்க திமுக நகரமன்ற தலைவரிடம் ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்து நாடகம். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே பிக்கப் வாகனம் இடித்ததில் எதிரே வந்த ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. சாலையோரத்தில் இருந்த முதியவர் நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருத்தணி அருகே பெட்ரோல் பங்கில் இலவச பெட்ரோல் கேட்டு கஞ்சா போதை இளைஞர்கள் பங்க் ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல். விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக கஞ்சா பொருட்கள் கிடைப்பதால் இளைஞர்கள் போதையில் அட்டூழியம். சாயல்குடி அருகே பேக்கரியில் வாங்கிய ஸ்வீட்டிற்கு பணம் கேட்ட ஊழியரை அவதூறாக பேசி தாக்கிய நபரின் வீடியோவால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து உள்ளதால் வியாபாரிகள் அச்சம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் தொடர்பான ஆவணங்களை NCBயிடம் கேட்ட NIA. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய வங்கிக் கணக்குகள் பரிவர்த்தனைகளையும் கேட்டுள்ளதாக தகவல். அமலாக்கத்துறையை தொடர்ந்து ஜாஃபர் சாதிக் வழக்கை கையில் எடுக்கும் NIA. போதைப் பொருள் மூலம் சம்பாதித்த பணம் தீவிரவாத அமைப்புகளுக்கு சென்றுள்ளதா என விசாரிக்க திட்டம். பிரபல போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளியும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதா என்ற சதானந்தம் சென்னையில் கைது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னையில் கைது செய்யப்பட்ட சதானந்தம் போதைப் பொருட்களை ராகி மாவில் கலந்து ஏற்றுமதி செய்வதில் கை தேர்ந்தவர். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதாவிடம் NCB அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தகவல்.